ஒரு காட்டுல சிங்கம் ஒன்று இருக்கு. அது ரொம்பவே அகம்பாவம் பிடிச்சது. காட்டுக்குள்ள நிறைய விலங்குகளை வேட்டையாடுறதுக்கெல்லாம் போகும். ஆனா கிடைக்கிற இரிய அதோட பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்காது. இந்த மாதிரி இது ரொம்பவே செல்ஃபிஷா இருக்குல்ல. இது எல்லாமே ஒரு வயசான குரங்கு ஒன்று மரத்து மேல உட்காந்துட்டு இதெல்லாமே டெய்லியுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நான் தான் காட்டுக்கே ராஜான்னு சொல்லி இந்த சிங்கம் ரொம்பவே திமிராதான் சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா மற்ற விலங்குகள் எல்லாம் இந்த சிங்கத்தை ராஜாவா ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த சிங்கம் அதோட குட்டிகளுக்கு கூட எந்த ஒரு இரையுமே தர மாட்டேங்குது. மற்ற விலங்குகள் கூட பழக கூட மாட்டேங்குது. அதனால இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கிற ஒரு சிங்கத்தை நம்ம எதுக்கு ராஜாவா ஏத்துக்கணும்னு எந்த விலங்குமே இதை மதிக்கவே மாட்டேங்குது. அதனால இந்த வயசான குரங்கு ஒரு நாள் அந்த சிங்கத்துக்கிட்ட பேச்சு கொடுக்குது. நீ இந்த மாதிரி செல்ஃபிஷாலாம் இருக்காத, உன் குட்டிகளுக்காவது நல்லது செய். அப்பதான் இந்த காட்டுல இருக்க விலங்குகள் எல்லாருக்குமே உன் மேல ஒரு மரியாதை வரும், உன்னை ராஜாவா ஏத்துப்பாங்கன்னு சொல்லுது அந்த குரங்கு. அந்த சிங்கமும் இதெல்லாம் எதுவுமே காதுல போட்டுக்க மாட்டேங்குது. வேட்டையாடின மொத்த இறையுமே இதுவே சாப்பிடுறது. அளவுக்கு மீறி சாப்பிட்டு சாப்பிட்டு இதுக்கு நோய் வந்துருது. இப்ப நோய் வயப்பட்டு படுக்கையா விழுந்து கிடக்குது. இந்த சிங்கத்தோட குட்டிகளும் இந்த வயசான குரங்கும் சேர்ந்துதான் இந்த சிங்கத்தை காப்பாத்துது. உடம்பு சரியானதும் இந்த சிங்கம் அதோட குட்டிகளை நல்லா பாத்துக்குது. அண்ணில இருந்து மற்ற விலங்குகளும் இந்த சிங்கத்து மேல மரியாதை வருது. ராஜாவா ஏத்துக்கிறாங்க.